ஏய் தெரியுமிடா அந்த கோழி திருடுன தோல்ல கோழி இந்த ரெக்கை இருக்குன்னு ஒருத்தர் இப்படி 2 பேர் தோலை தடவும். அது மாதிரி அண்ணாமலை வந்து வச்சு செஞ்சுட்டு அப்படியே கோர்ட்ல 30 வாக்குமூலம் 10 இல்லைங்க 2 தாங்க அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ஆபாசத்திற்கு பிறந்தவன். அவன் போனா ஒரு 2 மாசம் முன்னாடி என்ன சொன்னா, விஜயகாந்தனுடைய மனைவி இந்த அம்மா பழம் நழுவி பாலில் விழுந்து பாருங்க, அறிவாலயத்துல போய் விழுந்துருக்கு பாருங்க. இந்த அம்மாவை என்ன சொன்னா, கேவலமா பேச. ஒருத்தர் வந்து கூட்டத்தை மீறி வருவான், பழைய ரவுடி யாரு, ராதாரவி. ஆனா சாமியார் தோற்றம், டக்குன்னு மெட்ராஸ் வார்த்தை விட்டுருவா, டேய் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படி பாரு சாமி நீங்க ஓ அனைவரும் யாரு செயல் பாபா, யாரு செயல் பாபு முயல் பாபா. அந்த பாபுட்ட அறநிலையத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் தமிழில நடத்துன்னு நீங்க சொல்லு, ஆம்பளை சொல்லுவியா? தமிழிலும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. நீ மீசமயிறு மட்டும் பெருசா இருந்தா போதாது செல்வ கணபதி, பொது மொம்மாட்ட போய் சொல்லு, அம்மா சமஸ்கிருதத்துல பேசாதே கேட்காதே. அவன் பேசுறான், வாயில பால் எல்லாம் வச்சிருப்பான் போல், அவன் பெட்டி வச்சு கேட்கறதுல பெரும் மித்தக்காரங்க எங்க அம்மா. யாரு? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இந்து தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவரோட தான் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் கிரண், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் ஐயா. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா, என்டிஏ பக்கம் தேமுதிக வருவாங்க என்று நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க திமுக போய் இணைஞ்சிட்டாங்க. திமுக போய் இணைஞ்சிட்டு அவங்க சொன்ன ஒரு காரணம் தான் வந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. கேப்டன் அவர்களுக்கு எப்போதுமே கலைஞர் என்றால் அலாதி பிரியம், அதனால தான் இங்கே வந்து இணைஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டை வந்து திராவிட மாடல் ஆட்சி முன்னேற்ற பாதையில் எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்காங்களா சார்? ஆரியூர் சகோதரி மதிப்புக்குரிய அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினதை நானும் பார்த்தேன். எப்படி சிரிக்கிறது, எதை வச்சு சிரிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அவர் அப்போ தான் நான் அந்த காலச்சக்கரத்தை கொஞ்சம் முன்னாடி வச்சு பார்த்தேன். முதல்ல இவங்க கட்சி தொடங்கினதே யாரை எதிர்த்து தொடங்கினாங்க? விஜயகாந்துங்கிற ஒரு நல்ல ஆன்மா, மக்களுக்கு உதவி செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், அரசியல் ரீதியாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு செய்யணுங்கிறதுக்காக ஒரு கட்சி தொடங்கி ஒரு நல்ல மனுஷன். நீங்கள் திரைத்துறை கலைஞர், அவர் திரைத்துறையில் பல பேருக்கு பசியாத்திய அன்னபூரணன், அன்னபூரணி மாதிரி எல்லாருக்கும் பசியாத்திய ஒரு வள்ளல் அந்த மனுஷன். யதார்த்தவாதி, பெரிய அடுக்கு மொழியில் இந்த திமுககாரன் ஏமாத்துற மாதிரிலாம் அவர் பேச தெரியாது. அவர் பேசிய அந்த கள்ளக்குறிச்சி மாநாடாக இருக்கட்டும், எத்தனை நிகழ்வுகள் நம்மளுக்கு தெரியும். இந்த கட்சி அதிமுக மறுமலர்ச்சி திமுகன்னு நீங்கள் சொல்லுவீங்க, நான் அதுக்கு வச்சிருக்க பேருனா மறுபடியும் திமுக. என்ன பேரு? மறுபடியும் திமுக. 13 பேர் செத்தவன் குடும்பம் கப்பல் மந்திரி என்ன போட்டு வாங்கியிருக்காங்க. அதாவது யார் கேட்கிறாரு, 10 கப்பல்னு சொன்னீங்களே, 10 கப்பல் இல்ல 2 தான் அப்படிம்பாங்க. இப்படின்னா சார் எங்க ஊர்ல இருந்து கோழி காணாம போச்சுன்னா 10 பேர் பஞ்சாயத்து நிக்க வச்சிருவாங்க. ஏய் யாரா கோழியை திருடுனது அப்படின்னா, அவனும் நான் திருடலாம பஞ்சாயத்தார் சொல்லுவான், ஏய் தெரியுமிடா அந்த கோழி திருடுன தோல்ல கோழி இந்த ரெக்கை இருக்குன்னு ஒருத்தர் இப்படி 2 பேர் தோலை தடவும். அது மாதிரி அண்ணாமலை வந்து வச்சு செஞ்சுட்டு அப்படியே கோர்ட்ல 30 வாக்குமூலம் 10 இல்லைங்க 2 தாங்க அப்படின்ட்டாரு. அது விடுங்க. அந்த டிஆர் பால் என்ன பண்ணாரு, திரு விஜயகாந்த் சாருடைய அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மண்டபத்தை அவருடைய கட்சி அலுவலகத்தை இடிச்சார். கெஞ்சினாங்க, வேணாயா கொஞ்சம் ப்ராஜெக்ட் நீங்கள் மாற்றிப்பாங்க. எப்படிப்பட்ட ஆளுவீங்க பாருங்க. நீங்கள் அண்ணா ஆர்ச்சு, அண்ணா அலங்கார வளைவை இடிக்கக்கூடாதுன்னா அதுக்காகவே அந்த பாதையவே மாற்றினாங்க, அந்த ப்ராஜெக்டையே அலங்கார வளைவு இடிக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதே கும்பல் என்ன பண்ணுச்சு, இங்கிட்ட விஜயகாந்தனுடைய மண்டபத்தை இடிச்சாங்க. அந்த இடிச்சு உங்களை கட்சி அலுவலகத்தை நீங்கள் கோவிலான்னு நினைக்கூட அந்த இடத்தையே உங்களை சுடுகாடு மாதிரி ஆக்கின ஒரு கும்பல் இந்த திமுக கும்பல். எனக்கு நினைவு இருக்கு. அதாவது பரவாயில்லைங்க, இந்த விஜய் என்ன பேரு, அவரு எங்க ஊருக்காரு, மதுரைக்காரரு நடிகர் வடிவேல் இருப்பார் பாருங்க, இந்த மாமன்னன் படத்துல நடிச்ச தந்தானத்தானே பண்ணார்ல, அந்த தந்தானத்தானையை கூப்பிட்டு வந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, இவர் விஜயகாந்த் சார் வந்து என்னெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ மதுரை மீட்டிங்கில் ஐயா கருணாநிதி உயிரோட இருந்த பொழுது, அப்புறம் அழகிரி எல்லாம் இருந்தாங்க, இதே திமுக எல்லாரும் முன்னாங்க. என்ன சொன்னாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சா பொருடா, இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு போயிருக்கு, 2வது ரவுண்டு போயிருக்கு, 3வது ரவுண்டு இருக்கு. ஏன்டா ரவுண்டா போனா பேச்சுவார்த்தை தேர்தலுக்காக கிடையாது, குடிச்சிருந்தாரு விஷயம். விஜயகாந்த் தண்ணியில கப்பல் போறத இது பண்றவன் தான் கேப்டன், வெளியே தண்ணியிலே கிடக்கிறவன் கேப்டனான்னு கேட்ட ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு பேச வச்சது யார, வடிவேல திமுக. அதுக்கப்புறம் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ஆபாசத்திற்கு பிறந்தவன்.
அவன் போனா ஒரு 2 மாசம் முன்னாடி என்ன சொன்னா, விஜயகாந்தனுடைய மனைவி, இந்த அம்மா பழம் நழுவி பால்ல விழுந்துச்சு பாருங்க, அறிவாலயத்துல போய் விழுந்திருக்கு பாருங்க, இந்த அம்மாவை என்ன சொன்னா, கேவலமா பேசினா. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, நீங்க வந்து அந்த அம்மா ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க, உள்ளத்துல உள்ளது உதட்டுல உதிர்த்துட்டாங்க. நான் வந்து கூட்டணி எங்க சேர்றத பத்தி, தேமுதிக அங்கு சென்றதும் கூட இங்க என்டிஏவோட எடப்பாடியோட ராஜதந்திரம் தான் சொல்றீங்களா? அங்க சிரிக்க கூடாது தம்பி. சரி, பெட்டினா கருத்து கேட்பு பெட்டி. நம்ம ஸ்டாலின் சார் ஊர் ஊரா போய் பெட்டி வச்சு கேட்டார பத்தியெல்லாம், உங்க கோரிக்கையை போடுங்க நான் வித்திருவேன். அதெல்லாம் பெட்டி வச்சு கேட்கறதுல பெரும் வித்தக்காரங்க எங்க அம்மா. யாரு? பிரேமலதா அம்மா. பெட்டி வச்சு தீர்மானிச்சிட்டாங்க. பெரும்பான்மையா எப்படி வருதோ அந்த பெட்டி தான் தீர்மானிச்சிருக்கு. கூட்டணியே எதை வச்சு தீர்மானிக்குதுன்னா பெட்டி வச்சு தான் தீர்மானிக்குது. அப்படி பெட்டி வச்சு தீர்மானிச்ச இந்த கூட்டணி வந்து அறிவாலயத்துல போய் அடமானம் ஆகி போச்சு. இப்ப விஜயகாந்த் சாருடைய கட்சி அங்க போயிருச்சு. நான் சொல்றதுல தேமுதிகவில் இருக்கக்கூடிய பல பேருக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா பல பேர் பரவாயில்லையா இவர் பேசிட்டாருன்னு சந்தோஷம் போடுவாங்க. இப்ப நாளைக்கு இந்த தேர்தலாம் கூட்டு சேர்ந்துட்டாங்க. பழம் நழுவி எதுல விழுந்துருச்சு? பால்டா இல்ல, பால்லே விழுந்துச்சு. அது ஆவின் பாலா சாவின் பாலான்னு எனக்கு தெரியல. ஆவின் பால்லாம் ஓகே, அது சாவின் பாலா இருக்கு. பால்ல அந்த பால்ல போய் விழுந்துருச்சு. நாளைக்கு இந்த மாபெரும் பிரச்சார கூட்டத்துல வந்து வடிவேலு சிறப்புரையாற்றுவார் பிரேமலதா வச்சுக்கிட்டு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிறப்புரையாற்றுவார் பிரேமலதா வச்சுக்கிட்டு. எப்படி இருக்குங்க அதை? எங்க நீங்க பெட்டி வச்சு தீர்மானிக்கிற ஆளு. அதை பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தர் கூட தமிழர் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்தேன் இந்த வலைத்தளங்கள்ல பார்த்தேன். இங்கிட்டு பார்த்தா ரிசீவ் பண்றது ஏவாவேலு, எத்திராஜரோ அவர் வரதராஜரோ வேலு, அப்புறம் நம்ம நேரு ஐயா அவரு வரவேற்கிறாரு, இங்க ஐயா நைனா சேகர்பாபு வரவேற்கிறாரு, அப்புறம் இங்க ஐயா ஸ்டாலின் ஐயா இருக்காரு, உதயநிதி இருக்கிறாரு, கனிமொழி. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர் இல்லாத கூட்டணி அப்படிதான் நேற்று போய் சேர்ந்துருக்கிறாங்க. அப்புறம் நேற்று கூட பார்த்தேன், ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் பார்த்தேன். சார் சும்மா இருக்கு இந்த கட்சிக்கு போய் மார்க்கெட்டிங் ஏற்றி விட்டார் எங்க எடப்பாடினாரு. என்னடா பரவாயில்லையே தம்பி, சில நேரம் ஒருத்தர் பேசினார், அவர் பேர் மறந்துட்டேன். அவர் சொல்றாரு, சார் அவங்க லெவல் இவ்வளவுதான், ஆனா 12 சீட்டு 10 சீட்டு வரைக்கும் ஏற்றி விட்டாங்க, அது ஏடிஎம்கே வரேன்னு சொல்லி இந்த அம்மா இப்படி தாக்காட்டிட்டு இங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. இப்போ என்னன்னா நீங்க பாருங்க, திரு கருணாநிதியை எதிர்த்து கட்சி தொடங்கினார் யாரு? நம்ம டார்ச் லைட் பார்ட்டி, டிவி உடச்ச மனுஷன் யாருங்க? கமல்ஹாசன். அவரு ஃபர்ஸ்ட் அறிவாலயத்துல ஐக்கியமாயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க கூட்டணியில் இருக்கிற ஆட்கள்லாம் பாருங்களேன். இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க வைகோ ஓட்டி. ஐயோ, வைகோ மாதிரி ஒரு உலகத்துல சவாலிய நடிகை ஒண்ணு கிடையாது. நான் வைகோவோட தீவிர ரசிகன். எப்போ சின்ன பிள்ளை இருந்து நான் அழகா பேசுவேனுங்க. அவர் பார்த்து அப்படியே அவர் மாதிரியே இமிடேட் பண்ணுவேன். அவர்கிட்ட பேசிருக்கேன். அவரை பார்த்தா அது துண்டு போட ஆரம்பிச்சு. இல்ல எங்க நான் துண்டு போட மாட்டேன், நான் சேர்த்து வைப்பேன். அவர் வேணா துண்டு போடுவாரு. கட்சியில 13 பேர். அவர் சொல்றாரு வைகோ, அண்ணாவனுடைய கொள்கைகளை முழங்குவதற்கு மேடை கிடைக்கவில்லை என்று கவலைப்படாதே வைகோ, என்னுடைய உடல் மீது, என்னுடைய உடல் அசையின் மீது நின்று பேசு என்று சொல்லி அண்ணாவுடைய கொள்கையில முழங்குவதற்காக தன்னுடைய உடலிலே மண்ணெண்ணெய் ஊற்றி கொண்டு இறந்தானே நொச்சிப்பட்டு தாண்டவாணி இடிமலை உதயன், அவனுடைய சாவு மேடையிலிருந்து நான் நீதி கேட்கிறேன் பேசினால் வைகோ. மனப்படமா வச்சிருக்கீங்க? ஆமாங்க. அப்புறம் வைகோ ரசிகனா சும்மாவா? அந்த 13 வயசு செத்து போனானு, 13 வயசு செத்துப்பிட்டான் வைகோ. அந்த கட்சிக்காக வைகோ மதிமுக மறுமலர்ச்சி திமுகன்னு நீங்க சொல்லுவீங்க. நான் அதுக்கு வச்சிருக்க பேருனா மறுபடியும் திமுக. என்ன பேரு? மறுபடியும் திமுக. 13 பேர் செத்தவன் குடும்பம் முடிஞ்சு போச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு? அதுல போய் சேர்ந்துட்டாரு. இப்படி திமுக கட்சி ஆரம்பிச்சு போறோம், அங்க போயிட்டான். அப்போ ஒரு நண்பர் நேற்று பேசுன உங்களை மாதிரி ஒரு தம்பி பேசினாரு, சார் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இந்தி கூட்டணி இருக்குல்ல, திமுக தலைமையிலான கூட்டணி, அது குடும்ப கூட்டணின்னு ஒரு தம்பி சொல்லிச்சு. இப்போ ஸ்டாலின் அவர் புள்ள, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, அப்புறம் வையனா கோனா, அப்புறம் தூணா வையனா கோனா, துறை வைகோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் நலனுக்காக சொன்னது யாரு? எங்க அம்மா பிரேமலதா. மக்கள் நலன் எந்த மக்கள் நலன்? மாடல் ஆட்சி வந்து பிரேமலதா அம்மா, மச்சின சுதீஷ், அப்புறம் தம்பி பிரபாகர் ஆச்சுங்களா. இப்படி குடும்ப கூட்டணி அப்படின்னாரு. இந்த குடும்ப கூட்டணி எல்லாம் குதூகலமா இருக்கிறதுக்கு இப்ப அறிவாலயத்துல போய் இருக்கிற இடம் தான் இந்த அறிவாலய கூட்டணி. காங்கிரஸ்லயும் விசிகால குடும்ப கூட்டணி இல்லங்கிறாங்களே சார். எப்படிங்க? காங்கிரஸ்ல வந்து குடும்பம் இல்லையா? அதுவே அந்த கம்பெனியா தானே இருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் குடும்பம் இல்லையா சார்? மத்திய காங்கிரஸ் குடும்பமா இருக்கலாம், தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து குடும்பம். அதெல்லாம் பேங்க. திமுக வந்து காங்கிரஸ் எப்படி எல்லாம் பேசுனது வரலாறு எல்லாம் பார்த்தா எவ்வளவு வரலாறுங்க. இந்திரா காந்தி என்ன பேசுனாங்க, ராஜீவ் காந்தி என்னெல்லாம் பேசுனாங்க, ராஜீவ் காந்தி மரணத்திற்கு காரணமான அந்த மனிதர்களை எல்லாம் கட்டி பிடிச்சி விமான நிலையத்தில் பேசுனதெல்லாம் தெரியும். மக்கள் ஒன்றும் மறந்துற ஆட்கள் கிடையாதுங்க. இப்ப இவங்க வந்து பாவம் பெட்டி வச்சு தீர்மானிச்சு இது பெட்டி கூட்டணி. என்ன கூட்டணி? பெட்டி கூட்டணி. இந்தி கூட்டணி இல்லையா? இந்தி கூட்டணி பெட்டி, அது பெட்டி பாக்ஸ். ஏன்னா அதுல பாக்ஸ்ல வச்சு அனுப்பதான் உண்டேன். ராஜீவ் காந்தி பாக்ஸ்ல தானே அனுப்புனாங்க.
இதே விடுதலை புலி தலைவர் பிரபாகருடைய அம்மா அங்க வந்தபோது அவங்கள மருத்துவ சிகிச்சை கூட இடம் இல்லாம திருப்பி அனுப்பிய கூட்டணி தானே இது. தமிழர்களை பெட்டிக்குள்ள வச்சு கொண்டு குவிச்சு 1,75,000 பேர் கொண்டு குவிச்ச கூட்டணி தான் இந்த கூட்டணி. திமுக கூட்டணி என்பது பெட்டி கூட்டணி. மக்கள் சிரிக்கிறாங்க. இப்ப நான் எப்படி கற்பனை பார்க்கிறேன் சார், இந்த வைகோ வந்துருவார், அவர் என்ன பேசிப்பாரு வச்சுங்க, அவர் அழகா இருக்கு, மைக்கு நின்றுதான் போதும், இது சாத்தியமலை வசன மொழி புரியுறதுல அவர் போயிட்டாரு. இப்போ இந்த கூட்டணியில வடிவேல் பிரச்சாரத்துக்கு வருவாரா, அவர் தண்ணியில வருவாரா, இல்ல தண்ணினா நீங்க கப்பல்ல வருவாரா, இல்ல கார்ல வருவாரா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுவாரா, இவங்கெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க? எங்க அம்மா பிரேமலதாவுடைய நிலைமையத்தான் நான் பாவமா பாக்குறேன். ஆமா, அது மக்கள் நலன் தான், அவங்க மக்கள் நலன். தேமுதிக அங்கு சென்றதும் கூட இங்க என்டிஏவோட எடப்பாடியோட ராஜதந்திரம் தான் சொல்றீங்களா? அரசியல் தந்திரம் ஒரு புறம் இருந்தாலும் இதை காலேஜ் எல்லாம் வித்து விட்டாங்க, இதை பாக்கி பணம் வரலன்னு சொல்லி ஏதோ பார்த்தேன். நம்மளுக்கு தெரியாது, அது பெட்டி பிரச்சனை, அது நம்மளுக்கு எனக்கு வெட்டி பிரச்சனை. எள்ளி எண்ணெய் காயுது, எலி புழுக்கு நான் எது காயணும். என்டிஏக்கு இதனால பின்னடைவுங்கிறாங்க. ஒரு பின்னடைவும் கிடையாது, ஒரு பின்னடைவும் கிடையாது. எப்படி பின்னடைவுங்கிறீங்க? எங்க ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் ஒருத்தன் கேட்டாங்க, சார் தேமுதிக அங்க கூட்டணி சேர்ந்துருக்கேன்னு கேட்டோன்னே, யார் என்கிட்டயா கேட்குறீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் நான் நினைக்கிறேன்ட்டார் அவர். அந்த மனுஷன் சஸ்பென்ஸ் முடிஞ்சது, முடிஞ்சு வச்சு வேற முடிஞ்சது, பெட்டி முடிஞ்சது. ஆமா, இந்த தேர்தல் முடிச்ச பிறகு கட்சியும் அது இருக்குமான்னு தெரியல. இப்போ ஈரோடு கிழக்குல யார் எம்எல்ஏ சார்? சந்திரகுமார். இவிகேஸ் இறந்த பிறகு நடந்த தேர்தலில் ஜெயிச்சவர் சந்திரகுமார்னு பேர். அவர் தான் முத திமுக தேமுதிக உடஞ்சு உள்ள போனவர். எங்க அண்ணன் எஸ்ஆர் பார்த்திபன் ஒருத்தர் இருக்கிறார், சேலத்துல எம்பியா இருந்தவர். அவர் பழைய தேமுதிக ஆளு. அப்பெல்லாம் அந்த கட்சியை உடஞ்ச பொழுது அங்க இளங்கோவன் ஒரு பொருளாளர்ல உண்டு, அவர்லாம் அந்த கட்சிக்காக கேப்டன் நம்பி விசுவாசமா இருக்கிறவர், நல்ல நண்பர் நம்மளுக்கு, பொருளாளர் அந்த மனுஷன். அன்னைக்கு பூரா துரோகிகள் நாங்க. தேமுதிக கட்சியை உடைச்சது திமுக, கட்சி ஆபீஸ உடைச்சது திமுக, கேப்டனை கேவலமா பேசுனது திமுக. இதெல்லாம் மறந்துவிட்டு 2016 கேப்டன் வந்து கூட்டணி சேர விரும்புறாருன்னா, ஆனா கருணாநிதி வழியில எங்க பிரேமலதமா போயிடுச்சு. இறந்தவர்களை எப்பொழுதுமே சாட்சியமா சொல்லுவார் கருணாநிதி. இந்த மாதிரி சொல்லுது, கேப்டன் என்னெல்லாம் பேசினாருன்னு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருந்தா அது சிந்திக்கணும். அது இருக்குதா தெரியல, ஏன்னா பெட்டி வச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆமா, பெட்டி கூட்டணி. இந்த 26 தேர்தலை பத்தி பேசும்போது, தேர்தல் பிரச்சாரம் மோரலஸ் தொடங்கிருச்சு. தொடங்கினதுக்கு அப்புறமா செல்வ கணபதி அவர்கள், திமுகவை சேர்ந்தவர், இந்து திருமண மந்திரங்களை பற்றி பேசின பேச்சு இப்போ வைரலாக பரவுது சார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், கட்சி தலைவரே, திமுக தலைவரே போய் ஒரு இஸ்லாமியர் வீட்டில் நின்றுக்கிட்டு இந்து திருமண மந்திரங்கள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு அதை பற்றி, இந்து திருமண மந்திரத்தை பற்றி தலைவரே பேசினார். இப்போ திமுகவில் செல்வ கணபதி அவர்கள் பேசியிருக்காரு. ஆனால் அதுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்வினை இல்லாத மாதிரியே இருக்கே சார். இந்த டிஎம் செல்வ கணபதினு ஒரு நபர் சார், ஜெயலலிதா அமைப்பில் மந்திரியாக இருந்தார், பழைய ஆள். இந்த சுடுகாட்டிலலாம் ஊழல் பண்ணவன் அப்படின்னு குற்றம் சாட்டெல்லாம் நான் சின்ன பிள்ளை கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய மீசை வச்சிருப்பார். திமுகவில் சேர்ந்தார், மாவட்ட செயலாளர் ஆனார், எம்பி எல்லாம் ஆனார். திமுக அரசு செய்த சாதனைகளை நீ மக்கள்கிட்ட பேசு. நம்ம தொடர்ந்து ஸ்டாலின், உங்களோட ஸ்டாலின், பக்கத்து வீட்டு ஸ்டாலின், இப்படியெல்லாம் நீ பேசிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவான் சார், வாயில் வசம்பு வச்சு தேய்க்கன்னு ஒரு பழமொழி உண்டு. என்ன தேய்க்க? வசம்பு வச்சு தேய் இந்த பயலுக்கு அப்படிம்பாங்க. அந்த வசம்பை வச்சு தான் இந்த பயலுக்கு தேய்க்கணும். யாருக்கு? இந்த டிஎம் செல்வ கணபதிங்கிற ஒரு நபருக்கு. என்ன சொல்கிறாங்க சார், என்ன பிள்ளையாருக்கு ஒரு சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லிட்டார். யோகதந்தாய் வித்மகை வக்ரதுண்டாய் தீமகி தன்ன பிரசோதயாத் சொல்கிறாராமா. அப்படியே சமஸ்கிருதம், இந்த மொழி வந்து எங்களுக்கும் புரியலை, சமஸ்கிருதம் புரியலை, அந்த மொழிக்கு 10,000 கோடி ஒதுக்கிருச்சு மத்திய அரசு, தமிழுக்கு ஏன் ஒதுக்கலைன்னு கேட்குறேன். நான் இந்த விளக்கெண்ணெய்கிட்ட கேட்குறேன். யார்கிட்ட? விளக்கெண்ணெய்ன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. விளக்கெண்ணெய்ன்னு சொல்கிறதோ வெண்ணெய்ன்னு சொல்கிறதோ தவறான வார்த்தை கிடையாது. இந்த வெண்ணெய் விளக்கெண்ணெய் நான் கேட்குறேன், ஏன்னா மதிப்பு மிகுந்தது. டிஎம் செல்வ கணபதி வெண்ணெயை, டிஎம் செல்வ கணபதி விளக்கெண்ணெயை நான் கேட்குறேன். நீ சமஸ்கிருத மந்திரத்தை எங்களுக்கு புரியலன்னு சொல்கிறேல்ல. உங்கள் அம்மா, அப்பாவோட வீட்டுக்கார் யார்? அப்பா தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின். எங்க அம்மா துர்காம்மா, ஸ்டாலின் வீட்டுக்காரம்மா துர்காம்மா. அந்த அம்மா பூஜை ரூம்ல பேசுனாங்க, பாத்திருக்கீங்களா நீங்க? ஒரு அக்கா, அம்மா பூஜை ரூம் எல்லாம் பேட்டி எடுக்கும் ஒரு அக்கா. அந்த அக்கா சொன்னா அந்த அம்மா சொல்லும், ஓம் ஏகதந்தாய் வித்மகே வக்ரதுண்டாய் தீமகி, வாயில் வரவில்லைன்னு சொன்னார்ல இந்த விளக்கண்ண டிஎம் செல்வ கணபதி. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் வீட்டில் வந்து ரிஷி ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாமம் வரானனே. இது என்ன மொழி? டிஎம் செல்வ கணபதி சொல்றாருங்க, புரியாத மொழி. அப்புறம் என்ன விஷ்ணு சகசரநாமம் எல்லாம் சொல்றது அந்த அம்மா சமஸ்கிருதம் தான் சொன்னாங்க. அங்க போய் இந்த விளக்கன்னு சொல்லுவாரா? டிஎம் செல்வ கணபதி சொல்லுவானா சார்?
மாட்டான். நீ தமிழ்நாட்டில் கடவுள் இந்து கடவுள்களை எந்த மொழியிலும் நாங்கள் வழிபடுவோம், தமிழிலும் வழிபடுவோம், சமஸ்கிருதத்திலும் வழிபடுவோம். ஊமை பேசாத ஒரு மடந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஊமையினுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்ளக்கூடிய கடவுள் என் கடவுள். அனைவருக்கும் இது உணர்வு. இப்படித்தான் கும்பிடணும் அவசியம் இல்லை. சாமியை வந்து நண்பனா வச்சுப்பேன், சாமியை நான் ஃப்ரெண்டா வந்து கோமா பேச, உனக்கு அறிவு இருக்கான்னு கூட என் சாமியை திட்டிருக்கேன். இதெல்லாம் வழிபாட்டு சொந்தம் நம்ம மதத்துல இருக்கு. சரி, நான் கேட்கிறேன், இவ்வளவு சமஸ்கிருத மந்திரம் வாயில வரலங்கிறான இந்த வசம்பு வச்சு தேய்க்க வேண்டிய ஆள் நான் அவன்கிட்ட கேட்கிறேன், நீ சரியான ஆளா இருந்தா திமுக காரன் நீ பேசுற பெரிய மீச மயிர் வச்சுட்டு பேசுறீல, சேகர் பாபு யாரு? சேகர் பாபு யாரு? செயல் பாபு சார். செயல் பாபு, முயல் பாபு, அந்த பாபுட்ட அறநிலையத்துறை அமைச்சர். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் தமிழில் நடத்துன்னு நீங்க சொல்லு, ஆம்பளை சொல்லுவியா? தமிழிலும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. தமிழும் கிடையாது, இங்க தெலுங்குலும் அப்படி லூவல வேலை கிடையாது. நீ தான் சமஸ்கிருதம் உனக்கு புரியல இல்ல, உனக்கு புரியாத மொழி தானே, அந்நிய மொழி தானே. அந்த அந்நிய மொழியை ஏன் ஆலயத்துல ஒழிக்க செய்யற? நீ போய் ஒழி அப்படின்னு நீ போய் சொல்லுவியா? ஏண்டாப்பா உங்களுக்கு தேவைன்னு ஐயரை கூப்பிட்டு மந்திரம் வச்சுக்கிறீங்க. சத்ரு சம்ஹாரம் யாகம் பண்றீங்க, சத்ரு சம்ஹாரம் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க, என்னென்னமோ உலகத்துல பரிகாரம் பிராய சுத்தம், எந்த சோசியக்காரர் நாள் குறிச்சு கொடுக்குறான்னு தெரியலங்க. கோயில் கோயிலா போகுது. யாரு? எங்க அம்மா துர்கா அம்மா போறாங்க, அங்க போய் தமிழ்ல பேசுறாங்களா, புரியாத மொழி சமஸ்கிருதத்தை பேசுறாங்களா? கேள்றா நீ ஆம்பளை. ஐயோ, இது வந்து சாதாரண மக்கள் கேட்கிறா, ரவிக்குமார் கேட்கல. நீ மீச மயிர் மட்டும் பெருசா வச்சிருந்தா போதாது செல்வ கணபதி. பொது மொம்மாட்ட போய் சொல்லு, அம்மா சமஸ்கிருதத்துல பேசாதே கேட்காதே. அவன் பேசுறான், வாயில பால்லாம் வச்சிருப்பான் போலுக்கு. அவனுக்கு பாக்குறல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திருக்கோவில்களும் தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பேதமில்லை. ஓம் ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனை இந்து நிலம்பரை போலுமை ஏற்றனை நந்தி முகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தனை போற்றுகின்றேன்னு சொல்லக்கூடிய அந்த திருமூலருடைய மந்திரம் உங்களுக்கு தெரியும். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பூ பலசார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச்சகாரனும் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கம், அதுவும் எங்களுக்கு தெரியும். பிள்ளையாரு பார்த்துக்கப்பா பரீட்சையில பாஸ் படியான்னு சொல்லக்கூடிய உணர்வு முடியும் தெரியும். ஆனால் ஆலயங்களில் வந்து தமிழிலும் வழிபாடு நடத்தணும்னு சொல்லி சட்டம் போடக்கூடிய இந்த சர்க்கார், திமுக சர்க்கார், திராவிட மாடல் சர்க்கார், ஏமாற்று சர்க்கார், இந்து விரோத சர்க்கார், இந்த டிஎம் செல்வகணபதியோட சில்லற பெயர்களை வைத்து இந்து வழிபாட்டு மந்திரங்களை கேவலப்படுத்தி பேசுறான்னா ஸ்டாலின் காது கேட்குதா இல்லையா? ஏன் எங்க அம்மா கவனப்படுமா இல்லையா? துர்கா அம்மா, இந்த டிஎம் செல்வகணபதி போன்ற மனிதர்கள் உங்க கட்சிக்கு கேடு. சுடுகாட்டு ஊழல் பெருவழி. பொதுவாக இந்த தேர்தல் காலகட்டங்களில் இந்து விரோதம்லாம் பேச மாட்டாங்க. இப்போ செல்வகணபதியை கூப்பிட்டு, அதுதாங்க ஈஸ்வரன் வாயில உட்காந்துருக்கான், அவன் நாக்குல வாயில உட்காந்துருக்கான். டிஎம் செல்வகணபதி வாயில உட்காந்துருக்கான் ஈஸ்வரன், சனீஸ்வரன். நான் கேட்கிறேன், சரிப்பா ஐயர் சொல்ற மந்திரம் புரியல, அல்லா இந்து இருக்காரு ஆண்டி வெட்டிக்காரா, ஏசுனாரு அரசக்க நாக்கினுரா, லாயிலாக இல்லல்லோ அப்படிங்கிறான்ல, அந்த மொழி, அந்த மதம், அந்த உணர்வு, அதை நான் மதிக்கிறேன். களிமா சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய விமர்சித்து பேசுற ஆம்பளை மீசக்காரன், அந்த மீட்டிங்ல பேச வேண்டிய அவசியம், இந்து விரோதமா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உருது உனக்கு இனிக்குது, இயேசுசாமி உனக்கு இனிக்குது, ஐயர் மந்திரம் மட்டும் உனக்கு கசக்குதுன்னா நீ சரியான ஆள் சொல்லு. திமுக காரன் இந்த தேர்தல் வந்துருச்சு பாருங்க, இனி ஒவ்வொருத்தன் அந்த கட்சிக்காரன் தோத்து போறன்னு, இவன் ஜெயிக்கணும், எனக்கு சீட்டு வேணும்னு சொல்லி ரகசியாக நடத்துவான். யாரு? இந்த திமுக காரன். ரகசியாக நடத்துறதுக்கு சமஸ்கிருதம் பேசுற ஓதுற ஐயர் தேவை எங்களுக்கு. சாமி சரி சாமி சரி சாமி சரி சாமி எங்க பேசுவான்? வீட்டுக்குள்ள போய் காலில் விழுவான். ஆனா மேடையில பெரிய மீச மீற பெருசா வச்சுக்கிட்டு இந்த டிஎம் செல்வி பேசுவான். அது கண்டிக்க தகுந்தது கிரண். இல்ல ரீசெண்டா மிகப்பெரிய வள்ளலார் மாநாடு ஒன்று போட்டிருக்காங்க. வள்ளலார் பக்தர்கள்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எங்க வள்ளலார் என்கின்ற ஒரு மனிதன், வள்ளலாருக்கு விரோதமாக இந்த அரசாங்கம் செய்து பணுவல்னு ஒரு 60 சொல்லிருக்கிறார். அந்த வள்ளலாருடைய மனுமுறை கண்ட வாசகம், என்ன வாசகம்? மனுமுறை கண்ட வாசகம் 60 பாவங்கள் சொல்லியிருக்காரு. நல்லார் மனதை கலங்க செய்தேனோ, நல்ல நண்பனை நட்டாற்றில் விட்டேனோ, நம்பிக்கை துரோகம் செய்வது பாவம், அடுத்த மனைவிக்கு துரோகம் செய்வது பாவம், அரிசியில கல்லு கலக்கிறது பாவம், அடியார்கள் மனசை கலங்க செய்வது பாவம். இதெல்லாம் வள்ளலார் சொன்ன வார்த்தைகள். அந்த வள்ளலாருடைய வடலூர்ல வந்து எவ்வளவு நீங்க கட்டுமானங்களை பெயர்ல நீங்க பண்ணீங்க? வள்ளலார் பக்தருடைய உணர்வுகளை நீங்க மதிச்சீங்களா? வள்ளலாருடைய நெறிக்கு நீங்க சரியா இருக்கீங்கன்னா, வள்ளலாருடைய நெறி என்ன? ஏழ்மையா, ரொம்ப எளிமையா மக்களுக்கெல்லாம் அன்னமளிக்கணும். நீங்க மாநாடு நடத்துனீங்களே, இது வள்ளலார் மாநாடா கார்பரேட் மாநாடா? எத்தனை வகையான உணவுகள், அதுல பேசிய பெருமக்கள் பூரா வள்ளலாருக்கு முறையா இருக்கிற ஆட்களா? ஒருத்தர் பொள்ளாச்சிக்காரெல்லாம் பேசினார், அவங்க தொழில் பத்தியெல்லாம் நான் பேச மாட்டேன், நீங்க வள்ளலாரின் பெயரால ஒரு மாநாடு நடத்தி வசூல் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு நோக்கம்.
ஏற்கனவே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனீங்க பழனியில. எவ்வளவு கோடி பணம் வந்துச்சு, எவ்வளவு பணம் நீங்க செலவழிச்சீங்க, அரசாங்கத்திட்ட பங்களிப்பு என்ன, நீங்க கோவில்ல இருந்து எவ்வளவு எடுத்தீங்க, ஏதாவது ஒரு வெள்ளரிக்கை உண்டா? உண்டா சார்? வள்ளலார் வந்து சாராய விற்க சொன்னாரா சார்? வள்ளலார் காசு கொடுக்க சொன்னாரா சார்? வள்ளலார் இலவசங்களை கொடுத்து ஏமாத்துன்னு சொன்னாரா சார்? வள்ளலார் பிற மதங்களை நிந்தனம் சொன்னாரா சார்? வள்ளலார் இந்து கோவில்களை இடிக்கணும்னு சொன்னாரா சார்? வள்ளலார் வந்து தீண்டாமைக்கு எதிராக இருந்தார் சொன்னா கருவறையில் நிலவக்கூடிய தீண்டாமையை எடுத்திருக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு சார்? நீங்க செய்யறது அத்தனையும் வள்ளலாருக்கு விரோதம். இது எப்படி இருக்குன்னா, ஐயா கசாப்பு கடைக்காரன் காருண்யம் பேசுறது மாதிரி இருக்கு சாமி. இவங்க கசாப்பு கடைக்காரங்க வள்ளலார முன்முகமா வச்சுக்கிட்டு, இது எப்படின்னா எங்க அண்ணன் ஒரு ராதாரவி அண்ணன் இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு காலத்துல ரவுடியா இருக்கும். அதுவே திடீர்னு சன்னியாசி வேஷத்துல காவி ஜிப்பாலாம் போட்டு வந்திருக்கும். கூட்டத்துல பிரசாத் அவங்க வருவான், ஒருத்தன் வந்து கூட்டத்தை மீறி வருவான், பழைய ரவுடி யாரு ராதாரவி. ஆனா சாமியார் தோற்றம், டக்குன்னு மெட்ராஸ் வார்த்தை விட்டுருவா, டேய் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படி பாரு சாமி நீங்க அனைவரும் வரிசையில் வாருங்கள் அப்படி பாரு. அந்த மாதிரி அந்த வடிவு ராதாரவி அந்த என்ன ரோலோ அந்த ரோல் தான் அந்த பாபு, புரியுதுங்களா சார்? அதனால இந்த அரசு வள்ளலார் விரோத அரசு, நல்லவர்களுடைய அடியாருடைய மனசை கலங்கி சேரியே. இன்னைக்கு கூட பாருங்க ஐயா, இன்னைக்கு வந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நாமக்கல் மாவட்டத்துல குமரபாளையம்னு ஒரு ஊர், அருள்மிகு பொங்காளியம்மன் திருக்கோயில் ஒரு கோயிலுங்க, கிட்டத்தட்ட 300 வருஷத்து பழமையான கோவிலுங்க. அதுல குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க, மற்றொரு மக்கள் எங்களை புறக்கணிக்கிறதா குற்றச்சாட்டுகள் உண்டு. நான் கடந்த திங்கட்கிழமை அந்த ஊருக்கு போயிட்டு வந்தேங்கய்யா. அருள்மிகு பொங்காளியம்மன் கோவிலை இடிக்க கூடாது நான் சொல்லல, நம்ம மோடி ஐயாவுடைய ஏஎஸ்ஐ மத்திய தொல்லியல் துறை சர்டிபிகேட் கொடுத்துருக்கு, நல்லா இருக்கு கல்லு கட்டடம். நீதிமன்றம் 100 ஆண்டுகளுக்கு பழமையான எந்த கோவிலும் இடிக்காதுன்னு சொல்லி பல உத்தரவுகள் இருக்கு. அழிக்கணும், ஒழிக்கணும். திருப்பணிங்கிற பெயர்ல இந்த திருக்கோயிலுடைய அடையாளங்களை அழிப்பது தான் இவங்களுடைய வேலையா இருக்கு. இது 2வது மாலிகா ஃபார் சர்க்கார் நான் சொல்லியிருந்தேன். ஆனா போன நேரம் என்னவோ மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மாண்புமிகு நீதிமன்றம் இப்ப நேர்காணல் கொடுப்பதற்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த கோவிலை இடிக்க கூடாது திங்கட்கிழமை வரைக்கும் ஸ்டே கொடுத்துருச்சு. எப்படி பேசிட்டு இருக்காங்க? அங்க வந்து 22ஆம் தேதி அந்த திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கொங்கு கட்சியோட ஈஸ்வர பரம்பொருள்னு ஒரு பேர் கொண்ட கொங்கு கட்சியில ஈஸ்வரன் பேர் கொண்ட ஒரு முக்கியமான ஒருத்தர் அதை இடிச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறதா சொன்னாங்க. ஆனால் தெய்வம் பொங்காளியம்மன் ஏழை எளிய மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நீதியரசர் மூலமாக தடையாணை பெற்று இருக்கு. இப்ப இடிக்கணுமா? 10 எத்தனை அந்த அரசாங்கம் இருக்கு கிரண் சொல்லுங்க? 50 நாள் தான். என்னப்பா 50 நாளுங்கிறீங்க? பிப்ரவரி இப்ப மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் நடத்த வந்துருச்சுன்னா அந்த அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கா? இருக்காது. இல்ல இன்னும் 10 நாள் சர்க்கார். நீங்க 10 நாள்ல அந்த கோயிலை இடிக்கிறதுக்கு அவ்வளவு பாடுபடுறீங்களா? என்ன அர்த்தம்னா அந்த கோயிலை திருப்பணிங்கிற பெயர்ல பெரிய அளவிலான நன்கொடை வசூலிச்சு பழைய கோயிலை அழிச்சு ஒழிச்சுட்டு நாங்க புதுசா கட்டணுங்கிறதுக்கான ஒரு குழு காத்திருக்கு. அதெல்லாம் நடக்காது ராஜா அப்படின்னு சொல்லி பொங்காளியம்மன் அருளால தடை கிடைக்கப்பட்டிருக்கு. ஒரு நல்ல செய்தி சொல்றேன். கோயில் இடிப்பது வள்ளலார் வழியா? கொள்ளை அடிப்பது வள்ளலார் வழியா? திட்டம் திட்டுவது வள்ளலார் வழியா? கட்டடத்தை கட்டுவோம் கமிஷனை வெட்டுவோம் வள்ளலார் வழியா? மாநாடு நடத்துவோம் கணக்கு கொடுக்க மாட்டோம் வள்ளலார் வழியா? என்னங்க சார் பேசுறீங்க நீங்க? பள்ளிக்கு ஒத்த நாக்கு பாம்புக்கு ரெட்ட நாக்கு. திமுகவுக்கு நாளுக்கு நாள் நாக்கு மாத்தி பேசுவோம் அந்த பயிலுவோம். ஆமா, இப்படி என்னவா மாத்தி பேசலாம், நாங்க தான் ஆட்சிக்கு வருவோங்கிறாங்களே. எதுங்க எவ்வளவுதான் நாங்க மாத்தி அப்துல் கலாம் சொல்லிருக்காருல, கனவுல வந்திருக்காரு. இவங்க பூரா யாரை நம்புறாங்க தெரியுமா? எல்லாம் காந்தி தாத்தாவை நம்புறாங்க. ஓகே, காந்தி தாத்தா சிரிச்சுட்டாருன்னா மக்கள் நம்ம போட்டுருவாங்க. வாய்ப்பு இல்லை. மக்கள் தெளிவாயிட்டாங்க. யார் வேணா காசு கொடுத்துக்க, காந்தி தாத்தா வா 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 வா. இடைக்கால இந்த இடைத்தேர்தல வந்து சில தம்பி அப்பயே நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, ஈரோடு இடைத்தேர்தல் வந்தப்ப, கிரண்பா அது இடைத்தேர்தல் அல்ல, அது இடைத்தேர்தல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து காந்தி வச்சுதான் தீர்மானிக்கிறாங்க. காந்தி சத்தியம் அஹிம்சை அதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. உருவா நீ என்ன தருவ நான் என்ன தருவேன். நான் மத்திய அரசாங்கம் இப்ப தேர்தல் கமிஷன் இருக்குல்ல, ஒரே ஒரு எலெக்ஷன் கிரண் எல்லா சின்னத்தையும் முடக்கிறணும். எல்லா சின்னத்தையும் முடக்கு. அது சூரியனோ தாமரையோ கையோ முரசோ விவசாயி எல்லா சின்னத்தை பூரா முடக்கிட்டு நம்பர்ல கொடுக்கணும். சின்ன முறை அரசியலை ஒழித்து விட்டு எண்முறை அரசியல் கொடுத்தா எவன் ஜெயிப்பான் சொல்லுங்க பார்ப்போம்? வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு தேர்தல் கமிஷன் ஒரு நடைமுறை கொண்டு வரணும். இன்னொன்று, இந்த தேர்தல் இப்போ நீங்கள் ஒரு கட்சிக்காரர், உங்களுக்கு ஒரு சின்னம் இருக்கு, நான் ஒரு கட்சிக்காரர் எனக்கு ஒரு சின்னம் இருக்கு, சுயேட்சையாக போட்டிடுறாங்கல்ல.
நம்ம எல்லாருக்குமே 10,000 ரூபாய் தான் அந்த தேர்தல் இது முன்பணம் செலுத்துறது. ஆனா நீங்க ஒரு கட்சிக்காரனா உங்களுக்கு உடனே சின்னம், நீங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவீங்க. ஏழை எளிய அந்த சுயேட்சையா இருக்கான், உண்மைக்கே மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு நினைக்கக்கூடிய அவனுக்கு சின்னம் கிடைக்காம தெரியுவான் சார். அவனுக்கு தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கொடுப்பான். அப்ப என்ன செய்யணும்? ஒண்ணு கொடுத்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சின்னம் கொடு, முதல்ல கொடுத்துரு. 10,000 சுயேட்சையா உனக்கு இந்த சின்னம் வச்சுக்கொண்டிருந்தான். அவன் மனு வாபஸ் வாங்கல, அதெல்லாம் ஃபைனல் டிசிஷன். பட் சின்னங்களை ஒரு கட்சிக்காரன் பிரச்சாரம் பண்ணிட்டு முன்னமே தொடங்குறதுனால இவன் வெற்றி வாய்ப்பு பாதிக்குது. அதனால சின்னங்கள் கொடுத்தா எல்லாருக்கும் ஒன்னா கொடு, இல்லைன்னா எவனுக்கு சின்னம் இல்லாம ஒரே நாள்ல மக்களுக்கு நம்பர் போட்டு பிரச்சாரம் பண்றதுக்கான விதியை கொண்டு வந்தோம்னா ஒரு மாற்றம் வரும். இது என்னுடைய ஒரு செய்தியை சொல்றேன். இது பலரும் வலியுறுத்துறாங்க. ஆனா இந்த தேர்தலை எதிரொலிக்குமான்னு தெரியாது. நிச்சயமா இயற்கை வேலை செய்யும். சின்னமுறை அரசியலை ஒழித்து விட்டு எண்முறை அரசியல் கொண்டு வரணும். ரொம்ப விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.